நண்பர்களே, நம்ம கதையை தொடரலாமா? போன வாரம் கதையை பார்க்காதவங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு வாங்க. துரியோதனன் துச்சாசனனிடம், அப்பாஞ்சாலியை இந்த சபைக்கு இழுத்து கொண்டு வா தம்பி என்று அனுப்பினான். 10 நிமிடங்களுக்கு பிறகு அந்த சபையில் உட்கார்ந்திருந்த ஒவ்வொருவர்களுக்கு தெரியாமலே கண்ணீர்கள் வடிந்தன. மீதமுள்ள பாதி பேருக்கு அவர்களின் கால்களும் கைகளும் ஒளிரவென்று நடுங்கின. சிலர் அங்கே நடப்பதை காண முடியாமல் கண்களை மூடியவர்களாக இருந்தனர். ஏனெனில் அந்த சபையின் முகப்பிலிருந்து முகம் முழுக்க காயங்களுடன் 2 கன்னங்களும் சுழலும் விதமாக தாக்கப்பட்டு வாயிலிருந்து இரத்தம் சொட்டிக் கொண்டிருக்க, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க அழும் திரௌபதியை தரையில் படுக்கவிட்டு அவள் முடியை பிடித்து சபையின் நடுப்பகுதிக்குள் இழுத்து கொண்டு வரும் துச்சாசனன் வந்து கொண்டிருந்தான். அந்த காட்சி எங்கு பார்த்தாலும் கொடூரமாக பகீரமாக தெரிந்தது. மனிதத்துவம், நன்மை என்ற சொல்லுக்கே அந்த நாளில் அடக்கம் முடிவுற்றது என்ற மனவேதனையில் அனைவரும் இருந்தனர். திரௌபதியின் அவலகூக்குரல்கள் அந்த சபையின் 4 மூலைகளிலும் எதிரொலித்தன. துச்சாசனன் திரௌபதியின் முடியை பிடித்து தரையில் இழுத்தவாறு அந்த சபையின் நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து போட்டுவிட்டான். அந்த ஸ்தலம் காண முடியாமல் பலர் தங்களின் கண்களை மூடிக்கொண்டனர். அங்கே இருந்த ஒவ்வொருவருக்கும் துரியோதனனை துண்டு துண்டாக வெட்டி உளறி எரிய வேண்டும் போல இணங்காத கோபம் இருந்தாலும் எவராலுமே எதுவும் செய்ய முடியாமல் முடங்கினார்கள். திரௌபதியின் வேதனைக்கு குரால் தரவே இல்லை. தர்மராஜன் தர்மத்துக்காக என்று மௌனமாய் நின்று கொண்டிருந்தார். சபையில் கௌரவர்கள் சிரிப்புக் குரலும் திரௌபதியின் விரக அழுகையை தவிர வேறொன்றுமே கேட்கவில்லை. அப்பொழுது தலை குனிந்து நின்று கொண்டிருக்கும் பாண்டவர்களை பார்த்து திரௌபதி கூறினாள், வரலாற்றில் மகத்தான வீரர்கள் என்று போற்றப்படுகிறீர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு உங்களின் மனைவியை பாதுகாப்பதற்கே திறன் இல்லையா? இதுதானா உங்களின் மனைவிக்கு வழங்கும் மதிப்பு? நீங்கள் ஆண்கள்தானா? அர்ஜுனா, மீன் யந்திரத்தை சுடுதல் மட்டுமே வீரத்துக்கு உரியதல்ல. உன் மனைவியின் முடியை பிடித்து இழுக்கும் பகைவனின் தலையை நொறுக்கி மனைவியின் காலில் வைப்பதே உண்மையான வீரத்தின் அடையாளம். ஓ பீஷ்ம பிதாமகரே, குருவம்சத்தின் பெரும் ஆச்சாரியமே, உன் மணமக்களான கிளறவர்கள் ஒரு பெண்ணை சபையில் இவ்வளவு கேவலமாக இழுத்து அவமதிக்கும் போது நீ மௌனமாய் அமர்ந்து பார்க்கிறதுதானா உன் பெரியாரின் தரம்? ஓ துரோணாச்சாரியரே, படைப்பு பாகுதத்தை காண்பிப்பதும் போதும் என்று நினைக்கிறாயா? ஆசான் என்றால் நல்லொழுக்கமும் உடன் இணைந்த கல்வியையே பாடமாக கொடுக்க வேண்டும் என்பதே உண்மை. இதுதானா உன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம்? இங்கே உள்ள அனைவருக்கும் ஒரு அதர்மத்தை தடுக்கும் திறன் இல்லை. நீங்கள் அனைவரும் நாயைப் போல திரிந்து அழிந்து போவீர்கள் என்று திரௌபதி கத்தினாள். இறுதியில் துரியோதனனை நோக்கி, திரௌபதி, துரியோதனா, இது அநியாயம். நீ செய்வது மிகப்பெரிய தவறு. ஒரு பதிவிரதையை துச்சப்படுத்த எண்ணாதே என்று சொன்னாள். அந்த சமயத்தில் துரியோதனன், யார் பதிவிரதையா? 5 பேருக்கு மனைவியானவள் எவ்வாறு ஆவாள்? நீ வேசியாவாய் திரௌபதி. நீ கௌரவர்களுக்கும் மனைவியாக வா, வந்து என் தொடையின் மேல் உட்காரு என்று அவமானப்படுத்தினான். அந்த சொல்லை கேட்ட பீமனின் ரத்தம் கொதித்தது. உடனே பீமன் எழுந்து, துரியோதனா, எவ்வளவு கொடூரம்! எங்களின் மனைவியை வேசி என்று சொல்லி உன் தொடையில் வந்துரு என்கிறாயா? இதுவும் ஒரு அவமதிப்பு. நான் சொல்கிறேன், நினைவில் கொள். எந்த தொடையில் அமரு என்று கூறி என் மனைவியை இழிவுபடுத்தினாயோ அந்த தொடையை கிழித்து உன்னை வெட்டி கொன்று உன் இரத்தத்தை பருகுவேன் என்று எனக்கு நான் சத்தியமாக உரைக்கிறேன் என்று முழங்கினான். உடனே துரியோதனன், பீமா, யுத்தங்கள் பின்பு பேசிக்கொள்ளலாம். நீ என் அடிமை, உன்னால் ஏதும் செய்ய இயலாது என்று கூறி சிரித்தான். பின்பு துச்சாதனிடம் திரௌபதியின் சேலையை அவிழ்க்குமாறு கட்டளையிட்டான். துச்சாதனன் திரௌபதியை நோக்கி ஒரு கோர பார்வையுடன் வேட்டையாடுவது போல் நெருங்கினான். அது பார்த்த திரௌபதி பயத்தால் நடுக்கமடைந்தாள். என்னுடைய மானத்தை யார் காக்கப் போகிறார்கள் என்று திகைத்து நின்ற அந்த சமயத்தில் அவளது மனதில் ஒரு பெயர் மின்னியது. அதுவே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. நண்பர்களே, ஒரு மிகச் சுவாரஸ்யமான கதையை வாசித்தாலே ஒருவரது வாழ்வையே மாற்றிவிடும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? வெறும் அந்த கதையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாசித்து கேட்க வைத்தால் போதும். அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து நற்பண்புகளையும் அவர்கள் பயின்று கொள்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? உங்களை இன்றைக்கு எவ்வாறு அனுபவித்து வருகிறீர்கள், அல்லது எதிர்காலத்திலே நேர்கொள்ளப் போகிற எந்த பிரச்சனையினும் விளக்காக ஒரே ஒரு கதை காப்பாற்றிவிடும் என்றால் அதையும் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியமே. அது எவ்வாறு? மனித வரலாற்றிலேயே வெள்ளிப்பூச்சியாக உயிரோடு வல்லமிழமாக கலந்த மிகப்பெரிய காவியத்தின் மூலம்தான். அதுதான் மகாபாரதம்.
இந்த கதைகள் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு மேலானவற்றாக இருக்கும். இது ஒரு சவாலே. விக்ரமாதித்யன் எழுதி தந்த மகாபாரத முழுக்கதையும் 2 வகுப்புகளாக புத்தகமும் மற்றும் இபுக் ஆகவும் அமேசான் உள்பட 43 ஆன்லைன் கடைகளில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகளாவிய ரீதியில் 54 மொழிகளில் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் லிங்குகளை வழங்கியுள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனெனில் இது ஒரு சாதாரண புத்தகம் மட்டுமல்ல, வாழ்விற்கு தேவைப்படும் முழுமையான நூலகமாய் அமையும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த சபைக்கு ஏன் வரவில்லை என்றால், துரியோதனன் ஹஸ்தினாபுரத்திற்கு வரும்படி அழைத்திருக்கிறான் என்ற செய்தியை இந்திரபிரஸ்தத்திற்கு கொண்டு வந்தபோது ஸ்ரீகிருஷ்ணன் அதே சமயம் அந்த சபையில் இருந்தார். நீ எப்போதும் பயப்படாதே தர்மராஜா, நான் உன்னுடன் சேர்ந்து சூதத்தில் பங்கெடுக்க வருவேன், நீ தைரியமாக சம்மதித்து விடு என்று கூறினார். அப்பொழுது தர்மராஜன், கிருஷ்ணா, தயவு செய்து நீ எங்களுடன் வரவேண்டாம் என்று கூறுகிறேன். ஏனெனில் எங்கேயாவது நாங்கள் சூதத்தில் வென்றால், கிருஷ்ணனே ஏதோ மாயை செய்ததால் பாண்டவர்கள் வென்றார்கள், அவர்களுக்குத்தான் அந்த அளவுக்கு போட்டியில் வெல்லும் திறன் இல்லை என்று கௌரவர்கள் நம்மை அவமதிப்பார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் எங்களுடன் வராதீர்கள் என்று பாசத்தோடு அவன் சத்தியம் செய்து வைக்கச் சொன்னான். அப்பொழுது கிருஷ்ணன், தர்மராஜா, உனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. சரி, என் வருகையை பற்றிய உன் கோரிக்கைக்கு உடன்படுகிறேன். ஆனாலும் நீங்கள்தான் என்னை காப்பாத்து கிருஷ்ணா என்று அழைக்கும் தருணம் வரை நான் வரமாட்டேன் என்ற என் வாக்குறுதியை நினைவில் வைத்துக்கொள் என்று கூறினார். அந்த செய்தியே திரௌபதிக்கு நினைவுக்கு வந்தது. ஓ கிருஷ்ணா, என்னை காப்பாற்று என்று பரிதவித்து வேண்டினாள். துச்சாசனன் திரௌபதியின் சீலை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். திரௌபதி மட்டும் 2 கைகளையும் தூக்கி கிருஷ்ணா 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 என்று ஜெபித்து கொண்டே இருந்தாள். துச்சாசனன் அவளது சீலை இழுத்துக்கொண்டே இருந்தான், இழுத்துக்கொண்டே இருந்தான், இழுத்துக்கொண்டே இருந்தான். இதற்குள் ஏறத்தாழ 1000 சீர்களை இணைத்த அளவிற்கு நீளமான சீலை அவன் இழுத்து எடுத்து விட்டான். ஆயினும் கூட திரௌபதியின் உடலில் இருந்த சீல் ஓரங்குமே கூட அசையவே இல்லை. அப்போதே கௌரவர்கள் புரிந்து கொண்டனர், இது ஸ்ரீகிருஷ்ணனின் லீலை என்று. அந்த கணத்தில் அர்ஜுனன் எழுந்து, இன்று நான் சத்தியமாக செய்கிறேன், கௌரவர்கள் யாரும் உயிரோடு மீதமிருக்க மாட்டார்கள் என்று உறுதியுற்றான். பீமன் எழுந்து, நான் உங்களின் எல்லாரின் இரத்தத்தையும் குடித்து உங்களை அழிப்பேன் என்று சத்தியமிட்டான். நகுலன், சகதேவர்கள் கூட கௌரவர்கள் முற்றிலும் நாசமாகவே செய்யப்படுவர் என்று உறுதியுடன் கூறினர். பாண்டவர்கள் கொண்ட கோபத்தை அறிந்த விதுரர், இதுவே கௌரவர்கள் வம்சநாசத்தின் தொடக்கம் என நன்றாக உணர்ந்து உடனடியாக துரிதராக திருதராஷ்டரின் முன் சென்று, திருதராஷ்டா, இந்த கொடூரத்தை நீ வேகமாய் தடுக்கவில்லை என்றால் பாண்டவர்கள் உன் கௌரவ வம்சத்தை முழுவதுமாக அழித்து போடுவார்கள். தயவு செய்து துரியோதனனை ஆட்கொள், அவன் உன் சொல்லை மட்டுமே கேட்பான் என்று கேட்டதால் திருதராஷ்டர் எழுந்து, துரியோதனா, இனி நிறுத்து என்று சபையிலுள்ள அனைவரையும் தடுத்தார். துச்சாசனன் திரௌபதியின் சீலை விட்டுவிட்டான். அம்மா திரௌபதி, என் மகன் செய்த குற்றத்துக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன், எங்களை மன்னித்துவிடு. அவர்களின் தவறிற்கு நிவாரணமாக நான் உனக்கு 3 வரங்கள் அளிக்கப் போகிறேன், எதை வேண்டுகிறாயோ கேட்டுக்கொள் என்று திருதராஷ்டர் கூறினார். அப்போது திரௌபதி முதல் வரமாக பாண்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் எனவும் 2வது வரமாக அவர்களது ஆயுதங்களை மீட்டுத்தர வேண்டும் எனவும் விண்ணப்பித்தாள். நீ கேட்ட முதல் 2 வரங்களையும் நான் அளிக்கிறேன், இன்னும் 1 வரம் கேள் என்று திருதராஷ்டர் கூறினார். அதற்கு திரௌபதி, எனக்கு இந்த 2 வரங்களே போதும் என்று நிராகரித்தாள். ஏனெனில் திரௌபதிக்கு தெரியும், அவள் கணவர்களும் அவர்களது ஆயுதங்களும் அவர்களிடம் இருந்தால் உலகின் எதையும் வெற்றி கொண்டு எவரையும் வெல்ல முடியும். ஆகவே அவளுக்கு இந்த 2 வரங்கள் போதும். அப்பொழுது திருதராஷ்டர், அம்மா திரௌபதி, இந்த 2 வரங்களோடு கூடவே இன்று சூதத்தில் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்பத் தருகிறேன், நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வீடு போங்கள் என்று கூறினார். அந்த சொல்லை கேட்ட துரியோதனன் தாங்க முடியாத கோபத்தில் எழுந்து அந்த சபையிலிருந்து வெளியேறிவிட்டான். பாண்டவர்கள் பெரும்பந்தம் கசந்த முகங்களோடு இந்திரபிரஸ்தத்திற்கு திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் அனுபவித்த அவமானங்களை மறக்க முடியவில்லை. அங்கிருந்த ஹஸ்தினாபுரத்தில் சகுனி திருதராஷ்டரை சந்தித்து, திருதராஷ்டா, உன் மகன் துரியோதனன் கோபத்தின் உச்சத்திற்கு சென்றுள்ளான், இன்றே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி வருந்துகிறான். அவர் பல வருட கனவில் நெருங்கியது என்று கருதிய அதே நேரத்தில் நீ அதனை முற்றிலும் பாழ்படுத்தி விட்டாய், நீ ஏன் இப்படிச் செய்தாய் என்று உன் மகன் கேட்கிறான் என்றார் சகுனி. அதற்கு திருதராஷ்டிரர், நான் இதை செய்யவில்லை என்றால் பாண்டவர்களின் கோபத்தால் நம் ஹஸ்தினாபுரமே நொறுங்கியிருந்திருக்கும், அது நடக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் மட்டுமே இந்த செயலை செய்தேன் என்று கூறினான். நண்பர்களே, அடுத்த பதிவில் உள்ள கதை இன்னும் ஒரு வேறு உச்சத்தை நோக்கும், தவறவிடாதீர்கள்.
அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸை இணைத்துள்ளேன். இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவுக்குள் செல்லும் வரை நீங்கள் நலமாக இருங்கள். பை.